இளம் பருவத்திலேயே போய் ராணுவத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டையர் ஆகி வராங்க இல்லையா, அவர்களுக்கு ராணுவத்தினுடைய தரப்புல இருந்தோ இல்லை அரசினுடைய தரப்புல இருந்தோ சலுகையானது எந்தெந்த மாதிரியெல்லாம் வழங்கப்படுது? மற்ற மாநிலங்களில் எல்லா சலுகையும் வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் ராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக அமரன் திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை சுற்றி நிறைய சர்ச்சைகள் எழுந்துச்சு. நம்ம பார்த்தது ஒரே ஒரு அமரனை தான் பார்த்துருக்கோம். இன்னும் லட்சக்கணக்கான அமரன்கள் இருக்காங்க. இதை விட இன்னும் கொடூரமாக இறந்த இராணுவர்கள்லாம் இருக்காங்க. பார்டரில் நின்று ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த பணி சூழல் எப்படி சார் இருக்கும்? மாதத்துக்கு ஒரு முறை தான் ஃபோனே பேச முடியும். அது 3 லெட்டர் மட்டும்தான். ஒரு லெட்டர் வந்தாச்சுன்னா அடுத்த லெட்டர் வரைக்கும் நமக்கு எது ஊரில் எது நடந்தாலும் தெரியாது. ஏன்னா மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பான், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நிறைய இடத்துல சின்ன சின்ன பசங்க எல்லாருமே அவருடைய இளம் பருவத்திலேயே போய் ராணுவத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு 40 வயசா 40 அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டையர் ஆகி வராங்க இல்லையா, அவர்களுக்கு ராணுவத்தினுடைய தரப்புல இருந்தோ இல்லை அரசினுடைய தரப்புல இருந்தோ சலுகையானது எந்தெந்த மாதிரியெல்லாம் வழங்கப்படுது? மற்ற மாநிலங்களில் எல்லா சலுகையும் வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் பொதுவாக முன்னாள் இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவங்க எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. நெக்ஸ்ட் காவல்துறையில் கொஞ்சம் டெம்பரரியாக கொஞ்சம் போலீஸ்லாம் எடுக்கிறாங்க. இளைஞர் படை, இது மாதிரி ஊர்காவல் படை, இது மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இதுக்கு பதில் முன்னாள் இராணுவர்கள் ஏன் பயன்படுத்துறதில்லை அப்படி சொல்லி நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது. ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஏஜென்சி இது இன்றைக்கி வச்சுருக்க ஒரு 2000 பேர் செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னா இது முழுக்க முன்னாள் இராணுவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இது அதில் எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய பாதிக்கப்படுது. எல்லா இராணுவர்களும் இன்றைக்கி வாட்ச்மேனாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் மட்டும்தான். இது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மீம்ஸ் போட்டாங்க. அன்றைக்கி எனக்கு அந்த கோபம் தான் இன்றைக்கி கட்சியாக உருவாகிறது. முன்னாள் இராணுவர்கள் ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்கு வாட்ச்மேனாக செல்வதும், சினிமாக்காரர்கள் ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்கு வருவதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம மிலிட்டரியிலேருந்து வெளியில் வந்தோன்னே அதை நான் மாற்றணும் அப்படின்றத தான் கட்சி துவங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது எனக்கு. இப்போ ரீசெண்டாக அமரன் திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாலுமே அதை சுற்றி நிறைய சர்ச்சைகள் எழுந்துச்சு. இப்போ நான் அந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது ஒரு இராணுவ அதிகாரி அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக அவரை சுற்றி சார்ந்த விஷயங்கள் மட்டும், ஆனால் நிறைய விஷயங்கள் எழுந்துச்சு. அவர் ஏன் அவருடைய சமூகத்தை காட்டல, அவருடைய பின்புலத்தை ஏன் காட்டல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை. இராணுவத்தில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இன்னொன்று நம்ம பார்த்தது ஒரே ஒரு அமரனை தான் பார்த்துருக்கோம். இன்னும் லட்சக்கணக்கான அமரன்கள் இருக்காங்க. இதை விட இன்னும் கொடூரமாக இறந்த இராணுவர்கள்லாம் இருக்காங்க. உயிர் தியாகம் செஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப கணக்கிலே கிடையாது. இதுக்கே இன்றைக்கி இப்படி ஒரு படம் வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போயாவது ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் புரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு ரொம்ப லாஸ்ட்டில் இருக்கிறோம். நம்ம இதில் எல்லையிலாம் நடக்குது. தீவிரவாதிகளோட ஊடுருவல் பற்றி இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு நார்த்தில் போனால் இராணுவர்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும். நீங்கள் டெல்லி தாண்டியாச்சுன்னாவே எங்கே போனாலும் மிலிட்ரிக்காரன்னா சல்யூட் பண்ணுவாங்க. எந்த கடைக்கு போனாலுமே, எங்கே சினிமா தேட்டர் எங்கே போனாலும் ரொம்ப மரியாதை இருக்கும். சமீபத்தில் உங்களுடைய பேட்டி ஒன்று பார்க்கும்பொழுது கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2023 பிப்ரவரி மாதம் விடுமுறையில் ஒரு ராணுவ வீரர், அவர் பேர் பிரபு. அவர் துணிவாஸ் பண்ணும்போது கவுன்சிலருக்கு ஒரு சண்டை வந்திருக்குது. இவரையும் அந்த நேரத்தில் தாக்கியிருக்காங்க. தாக்குனதில் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு நபர், இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்குது. மீண்டும் வீட்டில் போய்ட்டு அடிச்சிருக்காங்க. அடித்ததில் ஒரு ஆள் காவல்துறையை சேர்ந்தவர் அடித்து கொண்டுட்டாங்க. இன்றைக்கி அவருக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்கப்படலை. இவ்வளவு நேரம் ராணுவ வீரர்களுடைய அவல நிலை, அவர்களுடைய என்னென்ன சூழ்நிலைலாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு பேசணும். இப்போ எனக்கு அவருடைய பணிச்சூழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், அந்த பார்டரில் நிற்கும் பொழுது ஒவ்வொரு நொடியுமே அவங்க அடுத்த நொடி இருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியாது. எந்த நொடி அங்கே பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே. அப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த பார்டரில் நின்று ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த பணி சூழல் எப்படி சார் இருக்கும்? இப்போல்லாம் டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் நமக்கு அங்கே கேமரா ஃபோன் அலௌடு கிடையாது. நார்மல் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு தாண்டியாச்சுன்னாவே அங்கே மொபைல் கூட இருக்க ஃபோனுக்குன்னு எதுவுமே இருக்காது. மாதத்துக்கு ஒரு முறை தான் ஃபோனே பேச முடியும். மாதத்துக்கு ஒரு முறை, அது 3 லெட்டர் மட்டும்தான். ஒரு லெட்டர் வந்தாச்சுன்னா அடுத்த லெட்டர் வரைக்கும் நமக்கு ஊரில் எது நடந்தாலும் தெரியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே. ஏன்னா அப்படி தேசப்பற்று, உண்மையாக தேசப்பற்று உள்ளதுனால மட்டும்தான் அவங்க சேவை பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மக்களோட துன்பங்கள், துயரங்கள், அவங்களோட நிம்மதி, இதெல்லாமே அவங்களுக்கு புரியும், இராணுவ வீரனுக்கு புரியும். ஏன்னா மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பான், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சொந்த மகனுக்கு திருமணத்துக்கே வராத இராணுவர்கள் கூட இருக்காங்க. தன்னுடைய திருமணத்துக்கே வராத இராணுவர்கள் கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் என்னுடைய சொந்த திருமணத்துக்கு கூட வராமல்
ஓபி ரக்ஷக், ஓபி பரக்ராம், இது மாதிரி வார் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு வர முடியாது. ஒரு சிலர் வந்து அவங்களோட சிஸ்டர் வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி கதைகள் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் நான். இப்போல்லாம் டெலிஃபோன்லாம் இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலாவது பேசிக்கிறாங்க. முன்னெல்லாம் இதோட ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது இராணுவ வீரர்களுக்கு. நாங்களாம் மிலிட்டரியில் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் அமரன் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடு வந்து எங்களுக்கு பெரிய கனவாக இருக்கும். வாங்குகிற சம்பளத்தில் ஒரு வீடு கூட எங்களுக்கு கட்ட முடியாது. 20 வருஷம் இராணுவ வேலையில் கஷ்டப்பட்டு வந்தாச்சுன்னா வர 15,000 20,000 பென்ஷன் வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்னு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதே இராணுவ வீரன் ஓய்வு பெற்று வந்த பிறகு 20,000 30,000 பென்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனால் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும். 60,000 வச்சு இன்றைக்கி குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இராணுவ வீரன் இறந்துட்டாருன்னா வந்த 30,000 கிடையாது, செக்யூரிட்டியில் வர 30,000 வருமானமும் போயிடுச்சு. பென்ஷனும் ஃபேமிலி பென்ஷன்றதில் 30,000 15,000 தான் பென்ஷன். அப்போ ஒரு விதவை தாய் 15,000 வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? இதுக்கு 100% ஃபேமிலி பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்திரமந்தில் பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கோம். வருஷக்கணக்கான போராட்டங்கள் நடத்திருக்கோம் டெல்லியில். அதுக்குமே இது வரைக்கும் யாரும் செவி சாய்க்கல. இந்த ராணுவ வீரர்கள்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கேம்ப்னு சொல்லுவாங்களா அதை. இப்போ வந்து அங்கே வந்து நிறைய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பேர் தானே அந்த எல்லையில் நிற்பாங்க, அப்படி தானே? இல்லை, இப்போ 12,80,000 பேர் இன்றைக்கி ஆர்மியோட ஸ்ட்ரென்த், இந்தியன் ஆர்மி மட்டும். ஓகே. ஏர்ஃபோர்ஸ் நேவி விட்டுட்டு ஓகே. இதில் ஒரு 60-70% பேர் எல்லையில் தான் இருப்பாங்க. ஓகே. மீதம் உள்ளவர்கள் பேக்கில் இருப்பாங்க. அங்கேயும் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே ட்ரைனிங் தான், தொடர்ந்து ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். வார் டைமில் ஃபுல்லாக பார்டருக்கு போயிடுவாங்க. ஓகே. நிஜமாவே இவ்வளவு ராணுவ வீரர்கள் அப்படின்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு சோகங்கள், மறைக்கப்பட்ட இவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்கள் கூட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் வசந்த் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னாள் இராணுவ வீரராகிய என்னை தேசிய இராணுவ கட்சியின் சார்பாக வசந்த் டிவி அழைத்து நேர்காணல் நிகழ்த்திய வசந்த் டிவி சேனலுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.